அனைவருக்கும் வணக்கம். தி கிங்வேஸ் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் மூலம் டொனேஷன் செய்ய $60, அதாவது 30 + 30 என $60 மற்றும் கேஸ் ஃபீஸாக பிஎன்பியில் $2ன்னு மொத்தம் $62 உங்கள் வேலெட்டில் இருந்தால் போதும். நீங்கள் உதவி செய்யும் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். அதில் 50%, அதாவது $30 டொனேஷன் மூலம் அளவில்லா வருமானமும், அடுத்த 50% உள்ள $30 அவார்ட் அண்ட் ரிவார்டு மற்றும் மந்த்லி சேலரியாக நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறது. அதில் $30 மூலம் 50% டொனேஷன் வருமானம் எப்படி வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, டைரக்ட் இன்கமுக்கு $5, சூப்பர் போனஸுக்கு $5, பிளேஸ்மெண்ட்டுக்கு $10, ராயல்ட்டிக்கு $5, குளோபல் ஆட்டோஃபுல்லுக்கு $5ன்னு $30 டிரான்ஸ்பரன்ஸாக பிரிக்கிறாங்க. டைரக்ட் இன்கம் பற்றி பார்ப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஏ என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5, பி என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5, சி என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5, டி என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5, இ என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5, எஃப் என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $5. உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸ் அடிப்படையில் சிஸ்டத்தில் எப்படி உட்காருன்னா, உங்களுக்கு ஏபின்னு உட்காரும், ஏ என்ற நபருக்கு சிடியும் உட்காரும், பி என்ற நபருக்கு இஎஃப் உட்காரும். இந்த 6 பேரும் உங்களுடைய டைரக்ட். ஆனால் 2 மேட்ரிக்ஸில் 2, 4ன்னு தான் உட்காரும். ஒவ்வொருத்தருக்கிட்ட உங்களுக்கு $5 6 பேர்கிட்ட இருந்து 6 × 5ன்னு $30 உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக வந்துடும். சூப்பர் போனஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 டைரக்ட் கொடுத்தா தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏன்னு ஒரு டைரக்ட் கொடுக்குறீங்க, பின்னு ஒரு டைரக்ட் கொடுக்குறீங்க, சின்னு டைரக்ட் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் சூப்பர் போனஸுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இப்போது ஏ என்ற நபர் 3 டைரக்ட் கொடுக்குறாரு, பி என்ற நபர் 3 டைரக்ட் கொடுக்குறாரு, சி என்ற நபர் 3 டைரக்ட் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏபி இவங்க 2 பேர் மூலிமா உங்களுக்கு சூப்பர் போனஸ் எப்பவுமே கிடைக்காது. சி என்ற நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர் 3 டைரக்ட் தான் கொடுத்துருக்காருன்னும் போது உங்களுக்கு 3 × 5 எவ்வளோ ஆச்சு? $15 உங்களுக்கு சூப்பர் போனஸாக கிடைக்கும். இப்போ இந்த ஏபி 2 பேர் 3 கொடுத்துருக்காங்களா, இந்த 6 பேர்கிட்ட இருந்து $5 $30 யாருக்கு கிடைக்குன்னா, உங்களை அறிமுகப்படுத்தினா உங்கள் டாப் லீடருக்கு தான் அந்த $30 கிடைக்கும். அதே போல தான் சி என்ற நபருக்கே இருக்கிற 3 பேர் ஆளுக்கு 3 டைரக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா 3ஆவதாக கொடுக்குறாரு இல்லையா 3 டைரக்ட், அவருக்கு இருக்கிற 3 பேர்கிட்ட இருந்து $5 யாருக்கு கிடைக்குன்னா, சிக்கு தான் அந்த சூப்பர் போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா, சிக்கு இருக்கிற C1 C2 2 பேர் இருக்காங்களா, அவங்க கொடுத்த 3 6 பேர்கிட்ட இருந்து $5 யாருக்கு கிடைக்குன்னா, அது உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். இந்த வீடியோவை 2 முறை 3 முறை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ சிக்கு இருக்கிற C1 C2 அவங்களுக்கே இருக்கிற 3 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇ கொடுத்த 3வது சி டைரக்ட் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாக எதுவும் கிடைக்காது. C1 C2ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 6 பேர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த 2 பேர், ஓகேங்களா, 2 பேர் உங்களுடைய அண்டரில் வருவாங்க. ஸ்டார்டிங் 2 பேர்னா C1ல 2 பேர், C2ல 2 பேர், ஓகேங்களா. அவங்க 4 பேர் வரும்போது 4 பேர் × 3 டைரக்ட் கொடுக்குறாங்க. எத்தனை டைரக்ட்னா கொடுக்கலாம் நான் தோராயத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னும் போது 12 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $60 கிடைக்கும். இந்த 4 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஸ்டார்டிங் கொடுத்த 2 பேர் உங்களுடைய அண்டரில் திரும்பவும் வருவாங்க. அப்போ 8 பேர் × 3 பேர்னா 24 பேர் ஆச்சு. 5னா உங்களுக்கு $120 கிடைக்கும். இந்த மாதிரி 8 பேருக்கு 16, 32, 64, 128 அன்லிமிட்டட் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் போனஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லைஃப் டைம். பிளேஸ்மெண்ட் இன்கமுக்காக $10 ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் அடிப்படையில் 2 4 8 16 10 லெவல் வரைக்கும் மூவ் ஆகும். நீங்கள் ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது $10 பிளேஸ்மெண்ட் இன்கமும், பி என்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது $10 பிளேஸ்மெண்ட் இன்கமும் உங்களுக்கு $20 கிடைக்கும். இந்த $20 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். இந்த அப்கிரேட் ஆகிறதுனால மிகப்பெரிய இன்கம் இருக்குது. நீங்கள் சின்னு ஒரு நபரை டைரெக்டாக கொடுக்கும்போது அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏவுக்கு கீழே தான் உட்காருவார். அப்போ ஏவுக்கு கீழே உட்காரும்போது ஏவுக்கு $10 கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் டின்னு ஒரு டைரக்ட் கொடுக்குற அப்படின்னும் போது அவரும் ஏவுக்கே உட்காந்து $10 ஏவுக்கு தான் கிடைக்கும். அப்போ 10 10 $20 ஏவுக்கு வரும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். அதேமாரி நீங்கள் இஎஃப் அப்படின்னு நீங்கள் 2 பேர் அறிமுகப்படுத்தும் போது அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பிகே உட்காந்து $10 $10 $20 பார்த்தீங்கன்னா பி கொடுப்பாரு. அப்போ $20 என்னாகும், பிக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அப்கிரேட் ஆகிடும். இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கீழே சிடி இஎஃப்னு இருக்காங்க இல்லையா, இப்போ சி கீழே 10 10 $20 வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகுமா? அந்த அப்கிரேட் ஆகிற $20 எங்கே போகும்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தான் வரும். காரணம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு $20 அப்கிரேட் ஆகிருக்கு. அதனால் அதேமாதிரி பி என்ற நபர்கிட்ட இருந்து 10 10 $20 வரும்போது உங்களுக்கு இன்கமாக வரும்.
ஈன்ற நபர்கிட்டேருந்து 10 10 $20 அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு இன்கமாக வரும். எஃப்ன்ற நபர்கிட்டேருந்து 10 10 $20 உங்களுக்கு இன்கமாக வரும். அப்போது 20 இன்ட்டு இந்த 4 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $80 கிடைக்கும். அதில் $60 அப்கிரேட் ஆகிட்டு மீதி $20 உங்களுக்கு இன்கமாக உங்கள் வேலெட்டில் வந்துடும். மூணாவது லெவலில் $30ன்னு 8 பேர்கிட்ட இருந்து $240 கிடைக்கும். அதில் $100 அப்கிரேட் ஆகிட்டு $140 உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். 4வது லெவலில் 16 பேர்கிட்ட இருந்து $40ன்னு உங்களுக்கு $640 கிடைக்கும். அதில் $200 அப்கிரேட் ஆகிட்டு உங்களுக்கு $440 வேலெட்டுக்கு வரும். 5வது லெவலில் 32 பேர்கிட்ட இருந்து $80ன்னு $2560 கிடைக்கும். அதில் $300 அப்கிரேட் ஆகிட்டு உங்களுக்கு $2260 கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 10 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டே கொடுக்கலனா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்கம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண லீடர் இருக்கார் இல்லைங்களா, சப்போஸ் அவர் வந்து ஒரு 10 டைரக்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கே 2 4 8ன்னு தான் உட்காரும். அப்படி இருக்கும்போது அது மூலயமா உங்களுக்கே 4 8 பேரோ 6 பேரோ வராங்க. அது மூலயமா இப்படி டீம் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 10 லெவல் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் டைரெக்டே கொடுக்கலனா கூட $5,50,860 கிடைக்கும். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கு. ராயல்ட்டி போனஸ் நீங்கள் டைரெக்டே கொடுக்கலனாலும் உங்கள் லீட்ரு மூலியமாக உங்களுக்கு 2 4 8 16 டீம் வந்து அது மூலயமா 20 அப்கிரேட் ஆகிருக்கும். அடுத்து 60 அப்கிரேட் ஆகிருக்கும். அடுத்து 100 200 300ன்னு அப்கிரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. வாரம் உங்களுக்கு லைஃப் டைம் ராயல்ட்டி இன்கம் வரும். நீங்கள் டைரெக்டே கொடுக்கலனாலும் வரும். பட்டு நீங்கள் டைரெக்ட் கொடுக்கல, சப்போஸ் உங்கள் லீடரும் உங்களுக்கு டீம் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். எப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக டீமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மேனுவலாக அப்கிரேட் பண்ணலாம். எப்படின்னா $30 ஜாயின் பண்ணுறீங்க, அடுத்து 20 அப்கிரேட் பண்ணுறீங்க மேனுவலாக, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்கிரேட் பண்ணுறீங்க, அடுத்து 100, அடுத்து 200, அடுத்து 300ன்னு நீங்கள் கையிலிருந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா, அதாவது 30 20 60 100 200 300ன்னு டோட்டலாக $710 நீங்கள் கையிலேருந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல்ட்டி செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வாரம் லைஃப் டைம் ராயல்ட்டி இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோஃபுல் பொறுத்த வரைக்கும் இது 3 மேட்ரிக்ஸில் செயல்படும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, விஷயம் கேட்ட உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் டைரக்ட் எதுவும் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு ஆட்டோஃபுல் இன்கம் லைஃப் டைம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 8 மணிக்கு ஜாயின் பண்ணுறதா வச்சுக்குவோம். 8:01க்கு மதுரையில் ஏதோ ஒரு லீடர் மூலிமா ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி உங்களுக்கு அடுத்து தான் வருவார். அதேமாதிரி 8:05க்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரும் சீனியாரிட்டி படி உங்களுக்கு அடுத்து தான் வருவார். 9 மணிக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரும் உங்கள் சீனியாரிட்டி படி தான் வருவார். ஓகேங்களா? அப்போது சீனியாரிட்டி படி உங்களுக்கு கீழே 3 பேர் வரும்போது நீங்கள் டைரெக்டாக கொடுக்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக 3 பேர் வருவாங்க குளோபல் வைஸில். உங்களுக்கு $0.5 உங்கள் வேலெட்டுக்கு இன்கமாக வரதும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆட்டோஃபுல் ரீபத் ஐடி விழும். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண லீடருக்கும் $0.5 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண லீடருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அவ்வளவும் அவருக்கும் வரும். உங்களுக்கே 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கே 3 3 9 பேர் வரும்போது உங்களுக்கு $2 இன்கம் கிடைக்கும். 2 ரீபத் ஐடி கிடைக்கும். உங்கள் லீடருக்கு $2 இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு கீழே 27 பேர் வரும்போது உங்களுக்கு $7 இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு 4 ரீபத் ஐடி கிடைக்கும். உங்கள் லீடருக்கு $7 இன்கம் கிடைக்கும். 81 பேர் வரும்போது உங்களுக்கு $23 இன்கம் கிடைக்கும். 8 ரீபத் ஐடி விழும். உங்கள் லீடருக்கு $23 கிடைக்கும். 243 பேர் வரும்போது உங்களுக்கு $73 கிடைக்கும். 16 ரீபத் ஐடி விழும். உங்கள் லீடருக்கு $73 கிடைக்கும். இந்த மாதிரி $105.5 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வந்து ஆட்டோஃபுல்லாக வரும். இது மட்டும் இல்லாமல் 16 32 64 ரீபத் ஐடி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அவ்வளவும் உங்கள் லீடருக்கு வரும். நீங்கள் டைரெக்டே கொடுக்கலனாலும் ஆட்டோஃபுல் லைஃப் டைம் வந்துக்கிட்டே இருக்கும்.